Dear children, 10th standard, 2 mark division 9th sum பாருங்கள் 3a minus 9b. இப்போ a அணி கொடுத்துருப்பாங்க, b அணி கொடுத்துருக்காங்க. a அணியை 3ஆல் பெருக்கணும். 3ங்கிற நம்பரால் ஒவ்வொரு டேர்மையும் பெருக்கணும். 3 இன்ட்டு 0 0, 3 இன்ட்டு 4 12, 3 இன்ட்டு 9 27. இப்படி ஒவ்வொரு டேர்மையும் நம்ம செகண்ட் ரோவை இதே மாதிரி 3ஆல் பெருக்கி எழுதிக்கிறோம். அடுத்தது மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. அடுத்த அணி பி அணியை வந்து 9ஆல் பெருக்குங்க. 9 இன்ட்டு 7 63, 9 இன்ட்டு 3 27, அப்படி ஃபுல்லாக பெருக்கிடுங்க. அடுத்து நடுவில் மைனஸ் இருக்குதா, இப்போ வந்து அணி கூட்டல் அல்லது கழித்தல் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் டேர்ம் கூட தான் கூட்டவோ கழிக்கவோ செய்யணும். ஸோ 0 மைனஸ் 63 அப்படின்னா 63 நமக்கு பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸ் தான். இந்த செகண்ட் அணி எல்லாத்துக்குமே மைனஸ் சைன் இருக்குதுன்னா வச்சுக்கோங்க. ஸோ மைனஸ் 63 வந்துருச்சு. 12 மைனஸ் 27, 27ல் 12 கழிச்சிட்டு பெரிய நம்பர் 27 தானே, அதோட சைனை போட்டுக்கிறோம். அதே மாதிரி 72 27 கழிச்சிக்கோங்க, 45 கிடைக்கும். பெரிய நம்பர் 72 தான், அதோட சைன் போட்டுக்கோங்க. இதில் இந்த ஒரு டேர்ம் மட்டும் தான் ப்ளஸ்ஸாக இருக்குது. 24 பெரிய நம்பர், 9 சிறிய நம்பர். அதனால் 24ல் 9 கழிச்சு அளவு 15. ஸோ இந்த மாதிரி சாதாரண கழித்தல் பெருக்கல் மட்டும்தான் இருக்குது. இதில் ஒரு டேர்ம் கூட மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக போடுங்க. சைன் முக்கியமாக தப்பாக போட்டிங்கன்னா மார்க் வராது. அதனால் கரெக்டாக இன்ட்டு பண்ணுங்கள்.